தொலைபேசி இலக்கங்கள் பற்றி சொல்லியிருந்தார். அநேக மாணவர்கள் இந்த தொலைபேசி இலக்கங்களை மாற்றி விடுவது அல்லது தான் இந்த திட்டத்துக்காக வழங்கியிருக்கின்ற ஒரு தொலைபேசி எண்ணை மாற்றிவிட்டு கணக்கில்லாமல் இருப்பது. சிலருக்கு புரியாது அந்த விடயங்கள். அது புரியாத மக்கள் அல்லது தொலைபேசி காணாமல் போய்விடும். எனவே அவர்கள் அதை வீசிவிட்டு இன்னும் ஒரு சிம்மை எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். எங்களுக்கு இன்னும் ஒரு தகவலும் இல்லை என்று. எனவே உங்களை தொடர்பு கொள்வதற்கோ அல்லது நீங்கள் அந்த விடயத்தை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் அந்த தகவலை நீங்கள் மேல் பரிசீலனை செய்ய வேண்டும். அதற்காக செல்கின்ற போது லொகின் ஆகும் போது நீங்கள் அந்த OTP நம்பரை வழங்க வேண்டும். அந்த OTP நம்பர் நீங்கள் ஏற்கனவே வழங்கி இருக்கின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தான் வந்து சேரும். எனவே நீங்கள் அப்படியாக உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை சிம்மை நீங்கள் மாற்றி இருந்தால் கட்டாயமாக பிரதேச செயலகத்துக்கு சென்று உங்களுடைய புதிய தொலைபேசி இலக்கத்தை கொடுத்து விடுங்கள். இல்லை என்றால் இந்த விடயம் உங்களுக்கு சிக்கலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து நாங்கள் இந்த தொடர்ச்சியாக இந்த மேல் பரிசீலனைக்கான அந்த விடயங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். உண்மையிலே பிரசன்னா நீங்கள் அது மிகவும் தெளிவாக கூறியிருக்கிறீர்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த இணையதளம் மூலமான வசதிகளிலே இந்த மோசடிகளும் நடைபெறுவது சாதாரணமான ஒரு விடயம். ஆனபடியால் தான் எங்களுடைய இந்த தரவுத்தளத்திலே மாற்றம் செய்வதற்கு அவர்களுக்கே நாங்கள் சுதந்திரம் வழங்குகின்ற பொழுது பாதுகாப்பு முறைகளையும் வழங்கியிருக்கிறோம். அவை நாங்கள் மக்களுக்கு நீங்கள் கூறியது போல அவர்களால் முதலாவது கட்டத்தில் வழங்கிய தொலைபேசி இலக்கம் இது அவர்களுடைய பிரதான குடியிருப்பாளரால் வழங்கப்பட்ட தொலைபேசி இலக்கம். அதிலே நீங்கள் சொன்னது போல் ஏதாவது மாற்றம் இருந்தால் உடனடியாக பிரதேச செயலகத்துக்கு சென்று நலன்புரி நன்மைகள் உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள், சரியான தொலைபேசி இலக்கத்துக்கு வழங்குங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் இந்த மீள்பார்வை செய்வது பயனுடையதாக இருக்கும். இந்த மீள்பார்வை செய்கின்ற போது விடயம் இருக்கு. நீங்கள் சொன்னீர்கள் இந்த நலன்புரி நன்மைகளை பெறுவதிலிருந்து அவர்கள் ஓரளவு சரி வந்து விட்டால், எதிர்பார்த்த அடைவு மட்டத்தை அடைந்து விட்டால் அல்லது அவர்களுக்கு சரி என நினைத்தால் அவர்களை நீக்க வேண்டும், புதியவர்களை சேர்க்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் சில வேளை தரவுகளை அதிகாரிகள் சென்று வீட்டில் சேகரிக்காமல் நாங்களாகவே அதில் தரவுகளை பதிவு செய்கின்ற போது சில வேளை அந்த எங்களுக்கு கொடுப்பனவு தொடர்ந்து வரட்டும் என்று பிழையான தகவலை கூட அல்லது அப்படியே தான் இருக்கிறோம் என்று கூட பதிவு செய்யாமல் அதற்கு என்ன திட்டம்? உண்மையிலே இந்த எங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தால் அவரவர் தங்களுடைய தகவலை வழங்கிய தகவல் சரியென அவர்கள் ஒரு உறுதிப்பாடு செய்கிறார்கள். இருந்த பொழுதிலும் அவர்களால் இப்பொழுது நாங்கள் அறிமுகப்படுத்துகின்ற தாங்களாகவே தகவலை சரிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே அதுடன் முடிவடைய போவதில்லை. அவர்களுக்கு அந்த தரப்படுத்தலை சரிப்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பம் வழங்கின பின்னர் எங்களுடைய பிரதேச செயலக தெரிவுக்குழுக்கள் இந்த சகல விடயங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும். அதாவது உதாரணமாக முதலாவது கட்டத்திலே ஒருவர் தன் வழங்கிய தகவலுடைய மாற்றங்கள் செய்த பின்பு முதலாவது கட்டத்திலே அவர் வழங்கிய தரவு எங்களுடைய தரவுத்தளத்தில் இருக்கும். இப்பொழுது மாற்றமும் இருக்கும். இரண்டையும் ஒப்பு நோக்கி அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா அல்லது அதை மீள்பார்வை செய்வதற்கு அவர்கள் வீடுகளுக்கு எண்ணீட்டாளர்களை அனுப்ப வேண்டுமா என்பதை தீர்மானிக்கின்ற பொறுப்பு பிரதேச செயலகத்தில் இருக்கிற தெரிவுக்குழுக்களுக்கு இருக்கிறது. அவை அந்த தெரிவுக்குழுக்களுடைய தீர்மானத்துக்கு பின்னர் தான் அவர்களுடைய தீர்மானங்களில் மாற்றம் இருந்தால் வீடுகளுக்கு சென்று பார்வையிடுவார்கள். அவ்வாறு இல்லை, அங்கே இருக்கக்கூடிய தெரிவுக்குழு பார்வையிடுகிறது, இவர்களால் தரப்பட்ட தகவல்களில் மாற்றம் இல்லை என்று அவர்கள் உறுதிப்படுத்தி இருந்தால் அதிலே அவர்களுக்கு சந்தேகமின்றி இருந்தால் சந்தேகம் இல்லாமல் இருந்தால் அவர்களுடைய தரவுகள் அவ்வாறாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த தரவுகளை மாற்ற வேண்டுமா? கட்டாயம் அதை மாற்ற வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. அவர்கள் இந்த 34 லட்சம் விண்ணப்பதாரர்கள் இதிலே தாங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்று செய்ய வேண்டும். சுயமாக தரவுகள் மாற்றம் இருந்தால் மாற்றத்தை தெரிவிக்க வேண்டும். தரவுகள் மாற்றம் இல்லை என்று தெரிவிப்பவர்களும் இதில் அணுகுமுறை, அதாவது இந்த ஆன்லைனிலே அவர்கள் அணுகி தங்களுடைய தரவில் மாற்றம் இல்லை என்பதை திரும்ப ஒப்புவிக்க வேண்டும். எவ்வளவு காலத்திற்குள் அவர்கள்? நாங்கள் இப்பொழுது அதற்கான காலம் அறிவிக்க இருக்கின்றோம். நாங்கள் பொதுவாக எதிர்பார்க்கின்றோம் ஜூலை மாதத்தினுடைய முதலாவது வாரத்துக்குள்ளே நாங்கள் ஒரு வாரம் வழங்குவோம். அந்த நேரம் நாங்கள் பிரதேச செயலகங்கள் ஊடாகவும் இந்த தொலைக்காட்சிகள் ஊடாகவும் பத்திரிகைகள் ஊடாகவும் தெரியப்படுத்துவோம். அந்த வேளையிலே அவர்கள் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் கேட்டது போல மக்களுக்கு மிக தெளிவாக கூறுகிறோம், நீங்கள் எந்த விதமான மாற்றம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எங்களுடைய இந்த முறையில் அறிவிக்காவிட்டால் நீங்கள் இந்த நன்மை பெறுவதிலிருந்து நீங்களாகவே விலகி கொண்டவர்களாக கருதப்படுவீர்கள்.